மா என்ன இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாட்ட இப்படி பேசுனது தப்புமா. இரு 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 இனிமே இந்த விஷயமா அவங்ககிட்ட எதுவுமே பேச வேண்டாம். அவனுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு. படம் எடுத்துட்டு போகட்டும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கப்பா, சொன்னா கேளுங்க. கையிலேயே சாப்பிடுங்க, இங்க யாரும் இல்ல. இப்போ ஏன் வீட்டுக்கு போகாம இங்கே கூட்டு வந்த? சினிமா ஆசை வந்துருச்சு, செல்ல பார்க்க. பழைய மாதிரி பேப்பர் பொறுக்க போறாரு. யார் சொன்னா அப்படி? கோவப்படாதீங்க, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களே அப்படிதான் பேசுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, தம்பி இருக்கான், இவன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் நினைங்க. எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் அப்படி அழுதுட்டே இருக்க? உங்க அப்பா மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற? நீ முதல்ல இங்கேருந்து வா. சரிம்மா சரிம்மா, அழகுப்பா அழகுப்பா. ரைட் ரைட் ரைட். நான் காரில் இருக்கேன், நீ வா. மாப்பிள்ள, படம் எடுக்க போறீங்களாமே, இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுத்து தான் நான் ஜெயிலுக்கு போனேன். சரிம்மா. சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். யார் அம்மாங்களா? ஆமாம் சார். அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சரி. ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுறீங்கன்னா நாங்கள் போயிட்டு அப்புறம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நம்ம விஷயமா தான் பேசிட்டு. அப்படியா? உட்காரு சார். சொல்லுங்க, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? இல்லை சார், அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் படம் எடுக்கிறது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வர தயாரிப்பாளர்கள் சினிமாவில் எல்லாருமே தோத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அம்மாவுடைய எண்ணம். அதாவது சினிமா எடுக்கிறத பற்றி அம்மாவனுடைய பயம் நியாயமானது. ஆனால் படம் எடுக்க வர்றவங்க எல்லாருமே லாஸ் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் கருத்து வேறுபடுது. சினிமாங்கிறது ஒரு நல்ல தொழில்மா. அதாவது முறைப்படியாக ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி நல்ல ஆர்டிஸ்ட்டுகளை போட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் சொல்ல வர்ற கதையை தெளிவாக ஜனங்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி சொன்னோம் அப்படின்னாக்க அந்த படம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அதை விட்டு புதுமையை புகுத்துறேன்னு புரியாத மாதிரி படம் எடுத்தாக்க அது எப்படி? இந்த பாருங்கம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் பையனுக்கு அவர் மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ரொம்ப உயர்ந்த எண்ணம். நல்ல கதை என்கிட்ட இருக்குது, ஒரு சின்ன பட்ஜெட் தான் சொல்லியிருக்கிறேன், அதில் இந்த கதையை எடுத்துடலாம். நிச்சயமாக அது பெரிய சக்ஸஸ் ஆகும். ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லபடியாக நடத்திடலாம். ஏதோ போடுற பணம் லாஸ் ஆகக்கூடாது, அதான். இறைவன் இருக்கான், அவனுடைய அருள் இருக்கு, உங்கள் பிள்ளைக்கு நல்ல எண்ணம் இருக்கு, உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக உங்கள் பிள்ளை மேலும் மேலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார், இது உறுதி. நன்றி சார், அவங்களுக்கு புரிய வைக்க முடியல எனக்கு, அதனால என்ன சொன்னால் புரிஞ்சுக்க போகிறாங்க. ஓகே சார். என்ன மேடம், நேற்று சார்ட்ட ரொம்ப கோவப்பட்டீங்களா? எங்கள் முன்னால் திட்டு வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு வாக்கிங் போயிட்டாரு. என்ன போய் நடிக்க சொல்றாருங்க? பிராக்டிக்கலா இதெல்லாம் சரி வராதுங்க. 50 லட்சம்ங்கிறது பெரிய தொகை. உங்களோட மைண்ட் செட் எனக்கு புரியுது, 50 லட்சங்கிறது பெரிய தொகை தான். ஆனால் உங்கள் பணத்துக்கு எந்த விதமான லாஸும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் மேடம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க. நான் ஏதோ சின்ன வயசுல ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்பட்டதை வச்சு இப்போ போய் நடிக்க சொன்னா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இது நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? கதை பிடிச்சிருக்கு, அதுக்காக? இது பாருங்க மேடம், நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்கள் இந்த படத்தில் ஹீரோயினை நடிச்சிங்கனாக்கா அது ஆண்டவன் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம். நீங்கள் நடிச்சிங்கனாக்கா இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும், என்னுடைய பண கஷ்டமும் தீரும். உங்க சுயநலத்துக்காக எங்களை ரிஸ்க் எடுக்க சொல்லாதீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க மேடம். நீங்கள் அதாவது உங்களுக்கு பணத்துக்கு எந்த விதமான லாஸும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். என் கதை மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா நான் வேணால் என்னுடைய வீட்டு பத்திரத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். இந்த படம் நல்லபடியாக எடுத்து ரிலீஸ் ஆகி பணம் உங்கள் கைக்கு வந்த உடனே அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க. நான் பிளாட்ஃபாரத்தில் வாடகை வீட்டிலாம் இருந்து பழக்கப்பட்டவன் தாங்க, எனக்கு அதிலெல்லாம் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களை வெளியில் எங்கேயும் கூப்பிடாமல் செலவு ஜாஸ்தி ஆகாமல் ஷூட்டிங் நடத்தி முடிச்சேனாக்கா உங்களுக்கு ஓகே தானே? அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் கூட நடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போது உங்களுக்கு வேற ஒருத்தர் கூட நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதானே? பேசாமல் உங்கள் வீட்டுக்காரரே ஹீரோ வைக்கிறோம் உங்களுக்கு ஜோடியாக, அவ்வளோதானே? என்ன சொல்கிறீங்க? ஏன் வீட்டுக்காரா? ஆமாங்க, அப்படி அவர் நடிச்சாருன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைல்ல? அவர் நடிக்கிறதா இருந்தா எனக்கு ஓகே.
எனக்கு பேங்க்குக்கு போகணும். அவர் இப்போ வந்துருவாரு. வெயிட் பண்ணி பாருங்க. ஏங்க கத்திரிக்காட்டா இருக்காரு, அவர் எப்படிங்க ஹீரோ ஆக்குவீங்க? ஏன் உன்னை கேமரா உனக்குல அதே மாதிரி தான். டைரக்டர்னா களிமண்ணை கூட நடிக்க வைக்கணும். அவன் தான் டைரக்டர். எனக்கு நம்ம சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. வாயை புத்திக்கிட்டு பேசாமல் இருக்கியா? பொழப்பில் மண்ணள்ளி போட்டுறாத. சூப்பரா பண்றீங்க. என்ன சூப்பரு? உனக்கு நாலேஜே கிடையாது, இல்லை மியூசிக் நாலேஜ் வேறையா? எனக்கு நாலேஜ் இல்லையா? எவ்வளோ ஹிந்தி மியூசிக்லாம் கேட்டிருக்கேன் தெரியுமா? ஏன் ஹிந்தியில் தான் மியூசிக் இருக்கா, தமிழில் மியூசிக்கே இல்லையா? இந்த பார், காலேஜில் ஒழுங்காக வாசிங்கன்னு தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். வேற யாராவது மியூசிக் போட்டால் தான் நீங்கள் வாசிப்பீங்களா? சொந்தமாக போட மாட்டீங்களா? சோகமாக போடுங்க ஐயா. சோகமா போடணும்னா ஒப்பாரி வைக்கிற கிளியை கூட்டு வந்தா பாட வைக்கணும். இவ தொந்தரவு எனக்கு பெருசாக இருக்குதா? இவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ. நான் கம்போஸுக்கு முடிச்சுட்டு வரேன். போ வீட்டுக்கு. சார், இந்த சீன் வந்து 2 பேருக்குமே டைலாக் கிடையாது. சரி சார். நீ வந்து அவங்க அங்கேருந்து அப்படியே அவங்க நடந்து போய் அங்க போய் அவுட் போற வரைக்கும் பிளான் பண்ணிக்க. ஓகே ஓகே ஓகே. கேமரா ரெடி பண்ணுங்க. டென்ஷன் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? அப்பா இறந்து போய் 2வது நாள் நீங்க எதுக்கோ நீங்க ரோட்ல போறீங்க. நடையில ஒரு தளர்வு, தனக்கு ஒரே ஆதரவா இருந்த அப்பா போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத ஒரு சோகம், பயம் முகத்துல இருக்கணும். அப்படியே நீங்க போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 4 அடி பின்னாடி நீங்க சார், நீங்க அவங்களுக்கு 4 அடி பின்னாடி இந்த மாதிரி தகப்பன் இழந்த ஒரு பொண்ணு, நாம தான் எல்லாம் பண்ணிருக்கிறோம், இனிமே அவளை நாம தான் பாத்துக்கணும், அவ நம்மளை ஏத்துக்குவாளோ மாட்டாளோ அப்படின்ற ஒரு குழப்பத்தை. சார், அந்த கேமரா சின்னதா இருக்க, படம் பெருசா வருமா சார்? சார், இந்த ஏரிஃப்ளக்ஸ் மிட்சல் இந்த மாதிரி பெரிய கேமராவெல்லாம் வச்சு எடுத்தது அந்த காலம் சார். அதுலயும் பல மேதைகள்லாம் இருந்திருக்காங்க. ஓ, இப்போ டெக்னாலஜி ரொம்ப முன்னேறி போச்சு சார். அதனால கேமரா சார் அதை விடுங்க சார். கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அதை பத்தி நீங்க ஒன்றும் உரு பண்ணிக்காதீங்க. சரி, நீங்க அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஏன்னா ஒரு 4 அடி டிஸ்டன்ஸ்ல நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படியே அங்க நிறைய பேர் சாப்பிட்றாங்க சார். யாரெல்லாம வராங்க, சாப்பிட்றாங்க, போறாங்க. ஜூஸ், காபி அப்படி இப்படி நிறைய போகுது சார். அது இல்லாம இந்த செட்டுக்காரங்கள்ல செட்ல இருந்து என்னெல்லாமோ வேணுங்கிறாங்க சார். நிறைய வாங்கிட்டு வரோம் சார். நிறைய செலவாகுது சார். சார், இந்த 50 லட்ச ரூபா பட்ஜெட் சொன்னீங்களா, அதுக்குள்ள முடிஞ்சிடல சார்? சார், நான் சொன்னதுதான் சார். ஃபர்ஸ்ட் காப்பி வரைக்கும் 50 லட்சம் சார். சரி சார், இந்த காப்பிக்கெலாம் செலவு ரொம்ப அதிகமாகுது சார். இந்த டீயா சொன்னீங்கன்னா செலவு கொஞ்சம் கம்மியாகும் சார். என்னடா அது சார்? காப்பி நான் குடிக்கிற காப்பி இல்லை சார். படம் எல்லா வேலைகளையும் முடிச்சு ரிலீஸுக்கு தயாராக இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் சார் நாங்கள் ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லுவோம். ஓ, இப்படி ஒரு காப்பி இருக்கா சார்? ஆமாம், காப்பிக்கு இப்படி ஒரு அர்த்தமா? நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி சார், எல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபீல் மட்டும் கொடுத்து அப்படி நடந்து போயிடுங்க. எல்லாம் நான் கொடுத்துருவோம். ஓகே. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. ஃபர்ஸ்ட் காப்பின்னா குடிக்கிற காப்பின்னு நினச்சி டீ செலவு கம்மின்றாரு. அவரை போய் ஹீரோவா போட்டிருக்கீங்க. ஆனால் அவனை தெரியாதவங்களே சிக்கலெட்டு மேலே விட்டு அந்த லிப்பில் நாங்கள் டப்பிங்கே பண்ணியிருக்கோம். இவரெல்லாம் ஹீரோவை நடிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. சொல்லுங்க, என்ன செய்யணும்? கண்ணாடி கைட்டாமல் ஃபோக்கஸ் பாரு. என்ன கலாய்க்காம உங்களால இருக்க முடியாதா? யார் பாஸ் டைரக்டரே? சார், நான் சாப்பிட்டியா மத்தியானம்? சாப்பிட்டேன் சார். போன ஷாட் ஓகேவா? ஓகே சார். ஷாட் நல்லா சூப்பர் இல்லை? சீக்கிரம் டைரக்டர் ஆகிடுவேன். போன ஷாட்டில் ஹீரோ கண்ணாடி போடல, கண்டினியூட்டி மிஸ்ஸு. அதை போய் சொல்லுப்போம். சொல்லிட்டு அப்படியே போய் ஈவினிங் டிஃபன் வந்திருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா வா. ஓகே சார். உண்மை நினச்சிக்கிட்டு ஓடுறேன் பாரு. என்னங்க இந்த வீட்டை சுற்றிய பார்க்கு ரோடுன்னு எடுத்துட்டு இருக்கீங்க? 50 லட்சம் ரூபாய்க்கு அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ் கட்டெல்லாம் எடுக்க முடியாது. பேசாமல் போய் உங்கள் வேலையை பாரு, ஃபோக்கஸ் பாரு. போ. ரெடிப்பா. வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். சரி வாங்க சார். இந்த பாருங்க சார், இந்த கையெல்லாம் பார்த்தீங்களா சார்? ஆமாம் சார். இது வந்து உழைப்பால் உயர்ந்தவர்கள். உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ஷாட் சார். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த கை மாதிரி நீங்களும் உங்கள் கையை வச்சுக்கணும் சார். இது பாருங்க சார், இப்படி தூக்கி சார் கையை ஃபுல்லாக தூக்கணும் சார். தூக்கிட்டு இது பாருங்களேன், இந்த கையை அப்படி தூக்கி நான் உழைப்பால் நானும் உழைப்பால் உயர்வேன், நானும் உழைப்பால் உயர்வேன், நானும் உழைப்பால் உயர்வேன். யாருது சார்? கரெக்டா? இருங்க சார் ஒரு நிமிஷம். உழைப்பால் உயர்வேன். சான்ஸ் கட்டு வந்திருக்கா சார்? சான்ஸ் கட்டு வந்தா முதல்ல நோண்டுவியா? என்ன வேஷம் கொடுக்கறது உனக்கு? எனக்கு ஒரு வில்ல வேஷம் கொடுங்க சார். உழைப்பால் உயர்வேன். இந்த படத்தில் நீ வில்லனா? இவர் யார் சார்?
அவர் ப்ரொடியூசர் ஹீரோ. அவரே ஹீரோவா நடிக்குமா நான் வில்லனா நடிக்கூடாது சார். அடிங் விட்டனா நீ எனக்கு வில்லனா? அப்படியே காலுக்குள்ள வச்சு நசுக்குன வச்சுக்க நசுங்கிருவ. ஏண்டா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஹீரோவானா நீ எனக்கு வில்லனா? யோ கணக்கு புடி அவனை. டேய் நில்லுடா. கலியுகம் கெட்டு போச்சுடா. யாரெல்லாம் ஹீரோவா நடிக்கிறாங்க? ஏப்பா கண்டவங்கலாம் வந்து தொந்தரவு பண்ற அளவுக்கு பண்ணி வைக்கிறீங்க? கிட்டக்க விடக்கூடாது. என்ன சாரி அப்புறமா மூட விட்டு சார். சாரி சார். முடியாது சார். ஷூட்டிங்க ஓடிட்டான். அதான் போயிட்டானே. யோ இப்படி விரட்டிட்டு உடனே வயசான காலத்துல அப்படியே அப்பால போயிருவேன். அப்புறம் முன்னாடி போய் சொல்ல முடியாது. ஞாபகம் வச்சுக்க. கோச்சுக்காதீங்க சார். அப்பா யாரும் பக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துங்கப்பா. இது பாருங்க சார், இது ரொம்ப முக்கியமான ஷாட். எனக்கு தேவைதான். உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ஷாட். இந்த கையை இப்படி தூக்குறீங்க. ஆ, ஆ. இப்படியா சார்? இதே மாதிரி நானும் சமுதாயத்துல உழைப்பால உயர்வேன். இதே மாதிரி நானும் சமுதாயத்துல உழைப்பால உயர்வேன். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதானா? இரேகா கேமராக்கு வை. அப்போ வந்துருச்சு நடிப்பு. 16 போட்டுக்கோ. ஓகே 16 போட்டுக்கோ. ம் இது பாரு சார் கவர் ஆகணும். அந்த சார், கையெல்லாம் கவர் அவங்கள ஆகணும். எனக்கு கோபமாவே இருக்கு ஐயா, சார். அதை விடுங்க சார். வித்தக்காரி ஜகஜால வித்தக்காரி எகத்தாள அழகுக்காரி பெரும்பேச்சுக்காரி ஆசைக்காரா மதையான ஆசைக்காரா பத பார்க்கும் பேச்சுக்காரா பெருமூச்சுக்காரா நீ தீண்டும் மண் வாசம் மிஞ்சாதோ நேசம் காத்தாடும் பூவாசம் மிஞ்சாதேவோ பாசம் ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி எண்ணித்தானே நான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாகிட நினைப்பேனே மூணு நாலு அஞ்சு நான் சொல்லி சொல்லி கெஞ்சி ஓ நெஞ்சுக்குள்ள பூந்தே வாழ்ந்திட துடிப்பேனே வித்தக்காரி ஜகஜால வித்தக்காரி எகத்தாள அழகுக்காரி பெரும்பேச்சுக்காரி சூதுவாது ஏதும் இல்லாத அழகில் தானே நான் வாழும் உலகம் தெரியுதே கள்ளம் கபடம் ஏதோ இல்லாத மனசில் தானே ஓ லட்சம் சொந்தம் தெரியுது அடிப்பட்ட புள்ள சிரிப்பாலே ஒரு புக்கடைக்கு விரிச்சாயே ரெண்டு முட்டை கண்ணு மொழியாலே முட்டை கண்ணடைய உடைச்சாயே இனி தீண்டாம வேண்டாமே தீண்டி தித்திப்பா ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி எண்ணித்தானே நான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாகிட நினைப்பேனே மூணு நாலு அஞ்சு நான் சொல்லி சொல்லி கெஞ்சி ஓ நெஞ்சுக்குள்ள பூந்தே வாழ்ந்திட துடிப்பேனே காட் இட். ஓகே நல்லா இருந்து. முதலாளி உங்களை பத்தி யாரோ தப்பா பேசுனாங்கன்னு அம்மா ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்க. நீங்க போக வேண்டாம். அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. ரொம்ப லாஸ் ஆச்சு, லைஃப் கொடுங்கன்னு வந்து கெஞ்சினாங்க. போனா புதுன்னு வாய்ப்பு கொடுத்தா இப்போ அவரை பற்றியே தப்பாக பேசுகிறாங்க. அந்த மனுஷனை சொல்லணும். மேடம் என்னாச்சு மேடம்? ஏன் இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க? என்னாச்சு மேடம்? இவ்வளோ பணத்தை போட்டு செலவு பண்ணுறோம், ஏன் புருஷனை தப்பாக பேசுறது எனக்கு பிடிக்கல. யார் என்ன சொன்னாங்க மேடம்? உங்கள் ஆளுங்களே கேளுங்க. யார் என்ன சொன்னீங்க? இல்லை மேடம், நான் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இல்லை, இவர் வீட்டுக்காரருக்கு கிடைச்ச வாழ்க்கையை பாரு. இவ்வளோ பெரிய வீடு, டீசெண்டான ஒய்ஃபு, இதில் இவர் வேற ஹீரோவா அப்படின்னு நான் தான் மேடம் சொன்னேன். அறிவில்லையா? சாரி மேடம். இவர் மூஞ்சிக்கலாம் இப்படி ஒரு வாழ்க்கைன்னு சொன்ன, அவரோட மனசை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சாரி மேடம், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இப்போதான் ஒரு பெரிய லைஃப் கிடைச்சிருக்கு. இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன் மேடம். ஐ எம் ரியலி வெரி சாரி. போ. ஒரு நிமிஷம். மற்றவங்கள மன்னிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே அவர் தான். சாரி மேடம்.
வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா?